வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒருத்தனோட பிரச்சனை ஆயிடுச்சு வச்சுங்க. ஒருத்த உங்க மேல ஒரு வெஞ்சஸ் வச்சிருக்காங்க. அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும். ஏதாவது ஒரு இஷ்யூ, நீங்க சமூக சேவை செய்றீங்க, இல்ல உங்களுடைய சமூக சேவை உங்களுக்கு பாதிப்பா இருக்கிறது, நீங்க பண்ற நல்ல விஷயங்கள் சொசைட்டிக்கு பாதிப்பா இருக்குது. ஏதாவது ஒரு ஆள் உங்க விரோதமா எழும்பி வராங்க, ஓரல் குவாரலிங் பண்றாங்க, வாக்குவாதம் ஆகுது, வாய் ரீதியாக ஓரலா பிரச்சனை ஆகுது, அடிதடி ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்ட்டாங்க, என்னுடைய ஃபேமிலி பாதிப்பாக இருக்குது, நாளைக்கு பின்ன எதாயிடுச்சுன்னா யார் இதுக்கு பொறுப்பெடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே பயந்து ஐயோ எப்படி பண்ணுறது, அரசியல்வாதி பார்க்கலாமா, எம்எல்ஏ பார்க்கலாமா, எம்பி பார்க்கலாமா, நம்ம யாருன்னா ரவுடி பசங்க கேட்டு போய் அவங்கள வெட்டலாமா, இல்லை அவங்கள மிரட்டலாமா, நம்ம எப்போவுமே நம்ம கூட ஒரு 10 பேர் வச்சுக்கலாமா, அந்த மாதிரி நினைக்கிறது விட்டுட்டு சட்டப்பூர்வமாக ஆஸ் பர் லா செக்ஷன் 107 சொல்லுது, செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் பீஸ், செக்யூரிட்டி பாண்ட் ஃபார் கீப்பிங் பீஸ், செக்யூரிட்டி பாண்ட் ஃபார் from good behavior from suspected person 109, 110 security for good behavior from habitual offender. இந்த 3 விதமான செக்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணி ப்ரிகாஷியஸ் மெஷர், ப்ரிவென்டிவ் ஸ்டெப்புக்காக, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்காக நீங்கள் இன்ஸ்பெக்டர், லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எடுக்கலைன்னா நீங்கள் சிட்டி கமிஷனரு, ரூரல்லாம் எஸ்பி கிட்ட கொடுக்கலாம், அர்பன்னா சிட்டி கமிஷனர் கிட்ட கொடுக்கலாம், அர்பன் இருந்தால். ரூரல்லாம் எஸ்பியை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கூப்பிட்டு ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த பாண்ட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு மன்னிக்கவும், அந்த பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகுனதுனால அவங்க பயப்படுவாங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்காக. ஏன்னா நாளை பின்ன உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா பாண்ட் சைன் வாங்கியிருக்காங்க, அவங்க தான் மிரட்டினாங்க. ஸோ செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் பீஸ் ஃப்ரம் குட் பிஹேவியர் ஃப்ரம் சஸ்பெக்டட் பர்சன், ஹபிச்சுவல் அஃபெண்டர், அது 1 இயருக்கு வாங்குவாங்க. 109 சிஆர்பிசியில் 1 இயருக்கு, 110 சிஆர்பிசியில் 3 இயர்ஸுக்கு ஹபிச்சுவல் அஃபெண்டர் கிட்ட. 107 ஃபார் செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் பீஸுக்கு அங்கே அந்த லிமிடேஷன் சொல்லப்படலை. அதெல்லாம் அவங்க கிட்ட வாங்குவாங்க. ஒரு 6 மாதமோ இல்லை அந்த அப்புறம் அது ரினியூவல் ஆகும் நினைக்கிறேன் 107ல். ஸோ இந்த மாதிரி சிஆர்பிசியில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த சட்ட விதிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். சட்டப்பூர்வமாக அந்த பாதுகாப்பு அந்த அக்ரீவ்டு பர்சன் விக்டிம்க்கு கொடுக்கப்படும். பயப்படாதீங்க, முதல்ல பயப்படாதீங்க, சரியா? பயந்துட்டு நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு போய் சரக்கு அடிக்கலாமா, கஞ்சா அடிக்கலாமா, அந்த டென்ஷன் மூலியமாக சட்டப்பூர்வமாக அணுகுங்க. நல்ல அட்வொகேட்டை போய் பாருங்கள். சார் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, என்ன பண்ணலான்னு கேளுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் ஏதாவது இல்லீகலாக பண்ணி இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே ஆகிறது சரிப்பட்டு கிடையாது. நல்ல என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.